ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா சனி பயிற்சி பலன்கள். இப்போது மேஷ ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் என்னங்கிறது பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்கள் பொதுவாகவே குணம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ் உள்ள நபர்கள். அது நம்ம அசட்டு தைரியம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு திட்டமிடுதல், இது செஞ்சால் இது நடக்கும், இதோட இம்பேக்ட் என்ன, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறது ஆராயாமல் அவங்களாவே அப்படியே பண்ணிட்டு போயிடுறது. நம்ம பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் உள்ள பர்சன்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு போர் குணம் இருக்கும், ஒரு பிடிவாதம், அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும். அதனால் எப்போவுமே ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அவங்க. அதீத வேகம், இதுதான் இவங்களோட ட்ராபேக்கு. அதே நேரத்தில் இவங்கள்ட்ட ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும். எல்லா வேலையும் ஒரு டீமாக செஞ்சு சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணிடணும். இப்போ நான் 1 மணி நேரம் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்தாக்க அது ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அதனால் ஒரு டீம் ஸ்பிரிட் இருக்கும். அதே மாதிரி எல்லா உறவோடையும் ஒரு கூட்டமாக வாழணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடும் இருக்கும். இந்த எண்ணங்கள்லாம் இருக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக அவங்களால பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேஷராசிக்கு இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்போ விரயஸ்தானத்துக்கு வராது. இந்த டைம் பீரியடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுக்க போகிற ஒரே விஷயம் விவேகம்தான். உங்கள் வேகம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு பிரேக் கொடுத்துட்டு நிதானமாக நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது நிச்சயமான நற்பலன்களை பெற முடியும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு 70% நற்பலன்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல உங்கள் வேகத்தை நீங்கள் பிரேக் பண்ணி விவேகமாக செயல்படணும். அதே மாதிரி சனி பகவானுக்கு எப்போவுமே பார்வை பலத்தை காட்டிலும் ஸ்தான பலம் அதிகம். பார்வை பலத்தில் அவர் ஒரு 70% செய்கிறாருன்னா ஸ்தான பலத்தில் 100% வேலை பார்ப்பார். அதனால் விரயஸ்தானம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். மேஷராசிக்கு 3ஆம் பார்வையாக உங்கள் குடும்பம், வருமானம் அதை பார்க்குறாரு. தனம், குடும்பம், வாக்குங்கிற ஸ்தானத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதாவது கடன், நோய், எதிரி அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதாவது உங்களுடைய 9th ஹவுஸை அவர் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் உங்கள் ஃபோக்கஸ் இந்த ஸ்தானங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி நிதானமாக செயல்படணும். அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல தெளிவையும் திட்டமிட்ட உழைப்பையும் நீங்கள் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க போகுது. திட்டமிடாமல் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த இடத்துல விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் உழைப்பை கொடுப்பீங்க, பணம் வரும், எல்லாம் வரும், ஆனால் விரயமாக போய்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நிதானமும் திட்டமிடுதலும் இல்லாததுனால. சனி பகவான் இருக்கிற ஸ்தானத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவார். அப்போ 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவார். பட் நம்ம அதே சமயத்தில் அவருக்கு நேர்மை, உழைப்பு இருக்கிற இடத்துல கெடுவலன்களை செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு அந்த வேலைகளை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கும். இப்போ ஒரு வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படிங்கிற மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பாசிட்டிவான சேஞ்சை கொடுக்கும். அதுக்கு நீங்கள் உங்கள் பிடிவாதத்தை தளர்த்தி காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும். ஏற்கனவே இப்படி இருக்குது, இதனால் நம்ம எவ்வளோ நஷ்டத்தை சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணினாக்க அது லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே உங்களுக்கு டீம் ஸ்பிரிட் இருக்கும், ஆனால் அந்த ஈகோ தான் அதை நடக்க விடாமல் செய்கிறதுக்கான காரணமாக இருக்குது. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு யோசித்து நீங்கள் விட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அடுத்ததாக குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா, இந்த நேரத்தில் உங்களோட சுடுச்சொல், நீங்கள் ஹார்ஷாக பேசும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் மிகவும் நியாயமான விஷயந்தான், அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கோபமான சொல்லால் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா குடும்ப நபர்களையே உங்களுக்கு எதிரியாக மாற்றிடும். அதாவது இவங்க ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட போய் என்னத்தை சொன்னோம், இவங்கள்ட்ட என்னத்தை ஐடியா கேட்டோம் அப்படின்னு தன்னிச்சையாக குடும்ப நபர்கள் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பித்து அதனால் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நஷ்டம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் கோபத்தை விட்டு நிதானமாக தன்மையாக, கோபம் வரக்கூடிய சொற்களை சொல்லுவாங்க உங்கள் மனைவி, குழந்தை, கணவன், குழந்தை சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் டீப் ப்ரீத் எடுத்து நிதானித்து இப்படி ஆயிடுச்சா, சரி ரைட்டு நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பாஸ் பண்ணிவிடுங்க.
பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை யோசித்து அனலைஸ் பண்ணி ஒரு திட்டம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன்ஸை பாருங்கள். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான பலன்கள் கிடைக்கும். இல்லைனா நமக்கு வேண்டியவங்களே நமக்கு எதிரியாக மாறுவாங்க. இதனால் அன்வான்ட் ஸ்ட்ரெஸ்ஸுனாலும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ நிதானமே பிரதானம், இதுதான் வந்து இந்த சனிப்பெயர்ச்சிக்கான தாரக மந்திரம். உங்களுக்கு இந்த நிதானமே பிரதானம்ங்கிறது எப்போவுமே மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இது போக மற்ற எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் டீம் ஒர்க் பண்ணுவீங்க, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு ஸ்பிரிட்டோடு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ரமோஷன்ஸ், ரெக்கக்னேஷன் எல்லாமே கிடைக்க தான் போகுது. அதில் நோ டவுட்ஸ் ஃபார் யூ. அதே மாதிரி உங்கள் ஹையர் அஃபீஷியல், சுப்பீரியர்ஸ், உங்கள் மேலதிகாரிங்க இவங்கெல்லாம் உங்களோட பேச்சை லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அக்செப்ட் பண்ணி நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க சரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்படி ஐடியா சொல்கிறீங்களா, சரி என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு உங்கள் கொலீக்ஸாக இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, எனக்கு இந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றம் கிடைச்சா நல்லாயிருக்கும், என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன், குடும்பத்தில் போய் வாழணும்னு நினைக்கிறேன், சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி நான் ஒரு வெளியூர் வேலைக்கு போகிறேன், வெளிநாடு வேலைக்கு போகிறேன், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 12th ஹவுஸுங்கிறது வெளிநாடு வேலைக்கான கடல் தாண்டிய பயணம், வெளிநாடு இதெல்லாமும் டினோட் பண்ணுற ஹவுஸ் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அதற்கான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதே சமயத்தில் ஒரு மாணவர்களாக இருக்கிறீங்க, நான் மேற்படிப்புக்காக வெளியூர் போய் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறேன், வெல்கம், நீங்கள் தாராளமாக போகலாம், உங்களுக்கு அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். இந்த இடத்துல நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் நிதானமாக செயல்படும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பணமாக இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயங்கள் அப்படியே கொட்டும், எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. நல்லா அதை ஏன்னா அது நீங்கள் கடுமையான உழைப்பை போட்டிருக்கீங்க, அதற்கான பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இப்போது. அது பணம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்போது உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணிக்கோங்க. கிரகநிலைகளை பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமா, டீப் நாலேஜ் வேணும் அந்த விஷயங்களில். ஒரு நிலம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணலாம், இல்லை ஒரு கோல்டு ஜுவல்ஸ் வாங்கி வைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நிறையா பணம் வரும், இதில் போடுறேன் அதில் போடுறேன்னு எல்லாரோட பேச்சையும் கேட்டு கண்ணா பின்னான்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் நிதானமாக யோசித்து ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட கைடன்ஸ் கேளுங்க, ப்ராப்பரான பர்சன்ஸ்கிட்ட கைடன்ஸ் கேட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த 7.5 சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேருக்கு ஐடென்டிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ 2.5 வருஷம், அடுத்தது உங்கள் ஜென்மஸ்தானத்தில் 2.5 வருஷம், அடுத்து உங்கள் தனஸ்தானத்தில் 2.5 வருஷம், 7.5 வருஷம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் யார், ஒரு செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த பீரியடில் தாங்க கிடைக்கும். ஏன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த 7.5 சனி காலத்தில் தான் நிறைய பேருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன செய்யணும், இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும், இனிமேல் செய்ய போகிற விஷயங்களை நல்லா யோசித்து நிதானமாக செய்யுங்க. அடுத்து உங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 12th ஹவுஸ் வந்து மோட்சஸ்தானத்தையும் சொல்லுது. அந்த இடத்துல ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னா இனிமேல் அது வர ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகளையும் சனி பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் டினோட் பண்ணுற இன்னொரு விஷயம் வந்து நம்ம குலதெய்வம். ஸோ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அதற்கான ஒரு ஸ்டெப்ஸை எடுக்கலாம். இது வரைக்கும் அண்ணன் தம்பி ஒத்து வரல, பங்காளிக சண்டையாக இருந்துச்சு, குலதெய்வத்துக்கு போய் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து அதை கேளுங்க, அவங்கள்ட்ட போய் பேசுங்க. பேசி அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பாண்டிங்கை உருவாக்கி குலதெய்வ வழிபாடு இருந்தாக்கா அதை பெண்டிங் இல்லாமல் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பாசிட்டிவ் இம்பேக்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல மறைபொருள் ஞானத்தை கொடுக்க ஆரம்பிப்பார் சனி பகவான். ஏன்னா 12th ஹவுஸுங்கிறது மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு மோட்சத்தை அடையிறதுக்கான என்னென்ன வழிவகைகள் இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு தியான பயிற்சிக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். யாராவது ஒரு ஆன்மீக குரு, ஆன்மீக பேச்சாளர் அவங்களோட உங்களுக்கு ஒரு தொடர்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம்,
இப்போ குலதெய்வ வழிபாடே எல்லாருக்கும் வந்து பக்கத்து ஊர்லேயே குலதெய்வம் இருக்காது. சில பேருக்கு வெளியூரில் இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் அது ஒரு பயணமாக போவீங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஆன்மீக பயணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி மனசில் ஒரு தெளிவு வரும். ஓகே, நம்மளால் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து இந்த 12th ஹவுஸ் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மாணவர்கள் அப்படிங்கும்போது பார்த்தா படிப்பு விளையாட்டு ரெண்டுலேயுமே வெற்றி கொடி கட்டக்கூடிய காலம் வந்து இந்த காலம்தான். ஏன்னா நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை பண்ண போகிறீங்க. 7.5 வருஷம் சனி பகவான் உங்கள் கூடவே இருந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. சனி பகவான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் இப்போ சனி பகவான் வந்திருக்காங்க. மேஷராசிக்காரங்களுக்கு இது பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு இதுதான். ப்ரொவைடட் வித் யூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். நீங்கள் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக நீங்கள் உங்கள் வேலைகளை பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். சனி பகவான் எப்போவுமே நேர்மை, உழைப்பு இது இருக்கிற இடத்துல கெடுதலே கொடுக்க மாட்டார். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நேர்மையாக நீங்கள் உழைக்கும் போது அந்த இடத்துல நற்பலன்கள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு 70% நற்பலன்களை கொடுக்கத்தான் வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நிதானத்தை கடைப்பிடிச்சு, நேர்மையை கடைப்பிடிச்சு, உழைப்பை அதிகப்படுத்தி வேலைகளை செய்கிறீங்களோ கண்டிப்பாக 70% ஆஃப் பெனிஃபிட்ஸு நீங்கள் அடைய போதுறீங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். என்னுடைய பெர்செப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி என்ன கிரகநிலைகள் எங்கே இருக்குது, நமக்கு என்ன தசாபுத்தி கிடைக்குது, இந்த விஷயங்களை ஆராய்ஞ்சு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் வந்து இன்னும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருனாக்கா முருகப்பெருமான் தான். ஏன்னா உங்களுக்கு இப்போ தேவை வந்து நிதானமான புத்தி கூர்மை. நிதானம், புத்தி கூர்மை இது ரெண்டையும் கண்டிப்பாக முருகப்பெருமான் அருள் புரிவார். ஏன்னா சிவனுக்கே தன்னுடைய தந்தைக்கே குருவானவர். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த தேவையான ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குங்க. உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். ஜோதிட ஆலோசனைக்கு நீங்கள் வந்து அதாவது பர்சனலாக உங்கள் பர்த் சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.